வெண்டைக்காய் பொரியல் எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக டக்குன்னு செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை கழுவி கொஞ்ச நேரம் அந்த தண்ணியெலாம் வடிய விட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணணும் வெண்டைக்காயை, அப்போ தான் உடையாது. நேரம் கட் பண்ணால் உடஞ்சிரும். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு சட்டியில் வெறும் சட்டியில் வச்சு நல்லா வதக்கணும். அப்போ தான் தண்ணி இருந்தாலும் அது நல்லா எடுத்துக்கிறோம். அந்த சட்டி வெறுஞ்சட்டியில் வதக்குனீங்கன்னா தண்ணிலாம் போனதுக்கு பிறகு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அதை மறுபடியும் வதக்கணும். வதக்குனா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும், நல்லா வேகும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க. அதுக்கடுத்து வேறு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் ஆயில் ஊற்றி, ஆயில் காஞ்சதும் கடுகும் ஜீரகமும் போடுங்க. நம்ம தாளிப்பு தான் எந்த நம்ம சமைக்கிற சமையலோட டேஸ்ட்டையும் வாசனையும் கொடுக்குறது மெயின் தாளிப்பு தான். தாளிப்பு கரெக்டாக பண்ணோம்னாவே அது சூப்பராக இருக்கும். இப்போ கடுகும் ஜீரகமும் போட்டோன்னா அது அந்த பொரியல் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், வாசமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா செவந்த பிறகு ஒரு பழம், நல்ல தக்காளி பழம் பழமாக இருக்கணும், அதை நைஸாக கட் பண்ணி அதையும் அதில் போட்டு கொஞ்சோண்டு நைஸுக்கு போட்டு நல்லா கரைய விடுங்க. இந்த அளவுக்கு கரையணும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல வெண்டைக்காய், அதை எடுத்து அந்த போட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிக்குங்க. அதில் இந்த மிக்ஸ்லேயே நல்லா கிளறிக்குங்க. நல்லா கிளறி கடைசியாக ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சாம்பார் தூள் இருக்குல்ல, அதை போடுங்க. போட்டு நல்லா கிளறுங்க. அது நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும். அது நல்லா கிளறினதுக்கு பிறகு நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகணும். எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சாம்பார் ரசத்துக்கெலாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்.